சாரம் காட்டாதே, வஞ்சக வேலை பார்க்காதே, உரிமை மறுக்கும் கர்நாடக அரசிற்கு சுரேந்தரை கிடைக்காது. கிளர்ச்சிக்கு பயந்தால் நடக்காது. நஞ்சை நிமிர்ந்து மீட்பு குழு, காவிரி உரிமை மீட்பு குழு, பொதுநல அமைப்புகள் அனுப்பாதே அனுப்பாதே காவிரி உரிமை மறுக்கும் கர்நாடக அரசிற்கு முருகன் அவர்களே வாய்ச்சாரம் காட்டாதே. மக்களை பேச்சுகளுக்கு ஆதரவாக உளராதே காவிரி ஆணைய தலைவரை எஸ்.கே. வல்கரை உடனே நீக்கு. தமிழர்களே, உழவர்களே, தனித்து கிடந்த உதிரிகள்லாம் அதுக்கப்புறம் அமைக்கப்பட்ட காவிரி வேளாண்மை ஆணையம், காவிரி நதிநீர் தண்ணீர் குழு இவையெல்லாம் போடுகின்ற உத்தரவுகளை கர்நாடக அரசு இதுவரைக்கும் பொருள்படுத்துவதில்லை. இந்த மாதம், இந்த 2025 இந்த நவம்பர் மாதம் காவிரி வேளாண்மை ஆணையம் கூடி இந்த நவம்பர் மாதத்திற்கான தண்ணீர் உடனடியாக திறந்து விட வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கின்றது. இந்த உத்தரவை கூட இதுவரைக்கும் கர்நாடக அரசு திறந்து நடைமுறைப்படுத்தவில்லை. இதனை மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி P.R. கவாய் அவர்கள் தலைமையிலான அந்த அமர்வு படித்தவர்கள், பண்பாளர்கள், சட்ட வல்லுநர்கள், தமிழக மக்களின் உயிர்நாடியான இரத்த ஓட்டமான காவிரி தாய் 12 மாவட்டங்களின் உணவு உற்பத்தி, 22 மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரம், இதை பறிபோயிடக்கூடாது என்கின்ற சமூக அக்கறையோடு தமிழக மக்கள் விழிப்புணர்வோடு தெருவில் இறங்கி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தியது போல் வெளியே வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இன்றைக்கு திருச்சியிலே தமிழக விவசாயிகள் சங்கத்தின் தலைமையிலே அனைத்து பொதுநல அமைப்புகள் அனைவரும் இன்றைக்கு ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை துவக்கி கொண்டோம். மாண்புமிகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி P.R. கவாய் அவர்கள் தலைமையிலான அந்த அமர்வு கடந்த 13ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் 2011 ஜல்சக்தி அமைச்சகம் கொடுத்த உத்தரவை, மேகதாட்டில் அணை கட்ட கர்நாடக அரசு கொடுத்த அனுமதியை எதிர்த்து தமிழக அரசு ஏற்கனவே போட்ட 2018 போட்ட வழக்கை விசாரணைக்கு கொண்டாடாமலே முடக்கி வைத்து இன்றைக்கு 2025 நவம்பர் வரைக்கும் முடக்கி வைத்துவிட்டு இப்போ கவாய் அவர்கள் தலைமை நீதிபதி வருகின்ற நவம்பர் 23 பணி ஓய்வு பெறப்போகின்ற நேரத்தில் அந்த தூசி தட்டி எடுத்து இன்றைக்கு உச்சநீதிமன்றமே கர்நாடக அரசுக்கு திட்ட அறிக்கை தயார் பண்ண ஒப்புதல் கொடுத்திருக்கிறது என்றால், இது ஒப்புதல் என்று வாயில் சொல்லி அல்ல, அடுத்து அவர் அணை கட்டுறதுக்கு உத்தரவு கொடுத்தது மாதிரி தான். இதை தமிழ்நாடு அரசும் தமிழக ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, தனி கட்சியினர், புதிய கட்சியினர் எல்லோரும் விழிப்புணர்வாக செயல்பட்டு ஆங்காங்கே எதிர்த்து போராட வேண்டும் என்கின்ற உணர்வை வெளிக்கொணர்வதற்குத்தான் இன்றைக்கு திருச்சியிலே தமிழக விவசாயிகள் சங்கம், பொதுநல அமைப்புகள், காவிரி உரிமை மீட்பு குழு ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். தமிழக அரசுக்கு தாழ்மையாக மேற்கொண்டு மறுசீரமைப்பு மனுவை, சீராய்வு மனுவை உடனடியாக அனைத்து கட்சியினரை கூட்டி, அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி கலந்தாலோசனை பண்ணி சட்ட வல்லுநர்கள் மூலம் மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ண வேண்டும். அதே நேரத்தில் தமிழகம் தழுவிய பந்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். அறிவித்தால்தான் நீங்கள் தமிழ் உணர்வோடு தமிழக மக்களை பாதுகாப்பதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம். இந்த பாதிப்பு ஏற்பட்டால் நம்மளுடைய எதிர்கால தலைமுறையின் சுற்றுச்சூழல்
வாழ்வாதாரம், உணவு, குடிநீர் அத்தனைக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்படும். ஆடு, மாடு, கோழி, குஞ்சு, பால், மீன், முட்டை, காய்கறி, உணவு, தானியங்கள் அத்தனையும் நாம் இழக்க நேரிடும். எதிர்கால தலைமுறை பாலா தெருவிலே நின்று போராடும். இதில் இந்த துறை அந்த துறை என்றில்ல, அரசினுடைய 43 துறைகள் இருக்கின்றது. 43 துறைகளும் பத்திரிகை ஊடகத்துறைகளான ஜனநாயக தூண்களும் இனி நீங்கள் தெருவில் இறங்கி போராடவில்லை என்றால் தமிழகத்தின் உரிமை பறிக்கப்படும் என்கின்ற அக்கறையோடு, கவலையோடு, விளம்பர நோக்கம் இல்லாமல் இந்த போராட்டத்தை, அதுதான் வாழைமரம், கலப்பை, நாற்று, நெல் நாற்று, எலுமிச்சம் செடியோட மக்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் கூடியிருக்கின்றோம். நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் கொண்டு வருவதற்கு தயவுசெய்து பத்திரிகை, காட்சி, ஊடகத்துறையினர் கையிலே தான் இருக்கிறது என்கின்ற இந்த தாழ்மையான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கின்றோம். அரசு அலட்சியப்படுத்தும் என்றால் இதனுடைய பின்விளைவு 2026 எதிரொலிக்கும் என்பதையும் தமிழக அரசுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கையும் பதிவு செய்கின்றோம். உடனடியாக சமூக அக்கறையோடு தமிழக மக்கள், இங்கே விவசாயிகள், தொழிலாளிகள், அரசியல்வாதிகள் அல்ல, தமிழர்கள் இறங்கி போராட வேண்டும் என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை உங்கள் பத்திரிகை, காட்சி, ஊடகங்கள் வாயிலாக பதிவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மாப்பா சின்னத்துரை, மாவட்ட தலைவர், தமிழக விவசாயிகள் சங்கம், கட்சி சார்பற்ற அமைப்பு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம். தமிழ்நாடு அரசே, தமிழ்நாடு அரசே.